ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜோ கிச்சனில் சிக்கன் ஹண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பெங்காலி ஸ்டைல் ரெசிபி. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் எப்படி வந்து ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்கனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேலு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறப்ப எப்படின்னா நல்லா கேரமலைஸ்டாக ஆகணும். நல்ல ப்ரௌனாக, இந்த டார்க் ப்ரௌனாக வந்து அந்த கலர் மாறுற அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அவசரப்பட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்புறமேலு நம்ம கொத்தமல்லி விதை அதையும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கல்லில் போட்டுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து இடித்து தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சீரகம் அதையும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. அப்புறமேலு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்து மறுபடியும் வதக்கி விடுங்க. இப்போ வந்து தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வந்து போடலைன்னா இப்போ நம்ம கேர்டு சேர்த்துறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கலாம். இது வந்து அந்த ரோஸ்டட் கொத்தமல்லி தூள் அது 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா தக்காளியோடு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு நம்ம ஒரு 3/4 கிலோ சிக்கன், இந்த அளவுக்கு வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கு தான் இந்த ரெசிபி. ஸோ அதையும் வந்து சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்காவது நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த மசாலாவோட சிக்கன் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுறணும். அதுக்கப்புறமேலு 1 டம்ளர் தண்ணி விட்டு ஒருக்கா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 12 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா கொஞ்சம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. அப்புறம் மூடியை திறந்துட்டு இப்போ ஒரு 100 ml நான் வந்து தயிர் ஊற்றிருக்கேன். தக்காளி போட்டதுனால தயிர் வந்து போதும். அப்படி தக்காளி வந்து கம்மியாக போட்டிங்க இல்லாட்டி போடலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கலாம். அதை போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமேலு இப்போ இது ட்ரை வெந்தயக்கீரை இலை, மேத்தி லீவ்ஸ், அதை எடுத்துட்டு நம்ம கையில் நல்லா இப்படி கசக்கி தூள் மாதிரி பண்ணி அதுக்கப்புறமேலு போடுங்க. எப்போவுமே இந்த மேத்தி லீவ்ஸ் அதே மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இது வந்து ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா பவுடரும் இந்த டைம்லேயே வந்து சேர்த்திக்கோங்க. இது க்ரீம், குக்கிங் க்ரீம், விப்பிங் க்ரீம், எந்த க்ரீம் வேணால் சேர்த்திக்கலாம். ரொம்ப ரிச் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அது வந்து நான் இப்போ ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் இதுக்கு சேர்த்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.